ஓய் சொல்லுடா. மேடம் 8 months கழிச்சு மீட் பண்றோம். ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருக்கு. மீட்டா? சொல்லவே இல்லையே. நான் யாரையும் மீட் பண்ண வரலப்பா. அடேங்கப்பா. உன்னை கவனிச்சியா? நம்ம கமிட் ஆனதுல இருந்து இவ்வளோ நாள் நம்ம பார்க்காம இருந்ததே இல்லைல்ல. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுனாலயோ என்னவோ நம்ம ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகத்துக்கு வருது. ரெஸ்டோ பார்ல நான் பாடிட்டு இருந்தேன். எனக்காக ஒரே ஒரு வாட்டி அந்த பாட்டு பாடுறியா? முடியாது, போடா. நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஏய் பாடு. போடா பாடு. கதிர், பாடுன்னு கரெக்டா வராரு. நீங்கள் இன்னும் மெயில் செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கிளைண்ட் ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் அர்ஜென்ட்டு. எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுன்னு போட்டிருக்கேன். ஆனால் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து முடிச்சு கொடுத்துருப்போங்க. ப்ரோ நான் 6:30 கிளம்புறேன்னு சொல்லியிருந்தேன் ப்ரோ. யா புரியுது, பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்களேன். சரி ஓகே நான் பண்ணுறேன். டேய், நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கிளம்புறேன். ஒரு 7க்கு நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். ஓகே இல்லை? எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. 7க்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். 7:30க்கு வா, கரெக்டாக இருக்கும். அப்படியா? சரி ஓகே. கதிர், ஒர்க்கு முடிஞ்சதா இல்லையா? கிளைண்ட் மெயில் மேலே மெயில் போட்டுகிட்டே இருக்காங்க. நான் போயிட்டு இருக்கேன். The number you are calling is currently switched off. கண்ணே, கைரேகை ஜோசியம் பார்க்குறியா? உன்னை பற்றி உன் எதிர்காலம் கடந்த காலம் எல்லாம் சொல்லுவேன். இல்லைங்க வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, அக்கா கரெக்டாக பார்த்து சொல்லுவேன். எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை, வேண்டாம். சரி இரு, கயிறாவது கட்டிக்கோ. இந்த கயிறை நீ கட்டினா உன் வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கும். எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை, வேண்டாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ. அக்கா வேண்டாம்னு சொல்றேன்ல, என்ன பண்றீங்க? இந்த கயிறை எப்பயும் கழட்டாத. இந்த இன்னொரு கயிறை உனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு கொடு. சரி எவ்வளோ ஆச்சு? அதெல்லாம் வேணாம்ப்பா. ஏ கதிரு, சொல்றா. மதி கால் பண்ணாடா, உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆமே. வத்தா. நீ செம்ம சண்டை இருக்கு. ஒரு சாரி கேட்டா குறைஞ்சா போயிருவேன். இவ்வளவு நேரம் அங்க ஒருத்தி வெயிட் பண்ணாலே ஒரு சாரி கேட்கணும்னு தோணுதா உனக்கு? அப்படி என்னடா ஈகோ மயிரு? நான் சாரி கேட்கணும் தான் வந்தேன். பேசாத, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கத்த விடு. சரி கத்து. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனா வேற யார் ஃபோனையாவது வாங்கி பேசலாம்ல. அது சரி, சாருக்கு என் நம்பர் ஞாபகம் இருந்தா தானே. நான் தான் தேவையில்லாம எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன். இப்போ என்னடி பிரச்சனை உனக்கு? ஆஃபீஸில் அவ்வளோ வேலை, ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃப், அதனால தான் பேச முடியல. சரி, என் நம்பர் சொல்லி பார்க்கலாம். நம்பர்லாம் இப்போ இதுக்கு சொல்லு. 989403. அதுக்கு மேல? அதுக்கு மேல தெரியாதுன்னு சொல்லு. எதுலயும் ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை, எப்பவும் தான் தான் கரெக்டுன்னு சுத்த வேண்டியது. சரி எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம். ரோட்ல நின்று கத்தாதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டா 2 மணி நேரம் நாங்க வெயிட் பண்ணனே, ஒரு சாரி கேட்கணும்னு தோணல உனக்கு? ஒரு சாரி? ஏய் இப்போ எதுக்கு சாரி கேளு சொல்லிட்டு இருக்கேன்? உன்னை வெயிட் பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு வந்தேனா? வேலை பார்த்துட்டு தானே வரேன். இவ்ளோ ஈகோ வச்சுட்டு உனக்கு எதுக்குடா லவ்? ஒரு எஃபோர்ட் இல்ல, ப்ராப்பரா ஒரு கம்யூனிகேஷன் இல்ல. என்ன மயிலுக்குடா நீலா லவ் பண்ற? சீ.
சீ சொல்கிற வேலைலாம் வச்சுக்காத, செம்ம காண்டா இருக்குது. தேவையில்லாத விஷயத்தை நீ தான் வளர்த்துட்டு இருக்க. ஓ ஆமாம் சார், 2 மணி நேரம் வெயிட் பண்ணது நான் தானே. உங்களுக்கு இது சின்ன விஷயம் தான். என்ன 2 மணி நேரம் வெயிட் பண்ணு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு தெரியுதுல்ல. ரொம்ப நேரம் நிற்கிறனால கிளம்ப வேண்டியதுனா உன்னை எவ்வளோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொன்னா? உடனே அழுகிற வேண்டியது. இந்த மயிருக்கு தான் 4 வயசு சின்ன பொண்ணு லவ் பண்ண. எதுவும் பேசாத, என் பின்னாடி வராத. வராங்க, நினப்பு தான். கிளம்பு. டேய் கதிரு, போய் பால் வாங்கிட்டு வாயேண்டா. இப்போ எதுக்கு கால் பண்றா? ஹலோ. என்னது ஹலோவா? பாப்பான்னு தானடா கூப்பிடுவேன். பாப்பாவா? காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுடா, இன்னுமா கிளம்பாம இருக்க? காலேஜா? வூஹானில் வெடித்து கிளம்பிய கொரோனா கொள்ளுயிரி தற்போது 210க்கும் மேற்பட்ட நாடுகளில் பெரும் தொற்றாக உருவெடுத்துள்ளது. மதி மதி, நேத்து நீ சாக்லேட் வேணும்னு கேட்டல. டேய் பிரபா, சீக்கிரம் வாடா. வரேன்டா. சரி, அப்புறமா பார்ப்போம். பிரபா